இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 39வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இடையில சென்னை சேப்பாக்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை பீச் பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக், பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் பண்ணும். இனிஷியல் மேட்சஸில் நல்ல ஸ்கோர் வரும், தென் லேட்டர் மேட்சஸில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயும் 170-200 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் வந்தது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் கொல்கத்தா 137 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. இந்த மேட்சுக்கு 160-170 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ட்ரை பிச் வர, ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல கிரிப் இருக்கும். இங்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும், பேட்டிங் ஈஸியாக இருக்காது. சென்னை இந்த சீசனில் இங்கே ஆடின 3 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசனில் LSGயை இந்த வென்யூவில் பீட் பண்ணியிருக்காங்க சென்னை. ஓவராலாக இங்கே 133 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 70 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 61 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 158 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 246 ரன்ஸை CSKவும், லோவஸ்ட் ஸ்கோர் 70 ரன்ஸை RCBயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 51 டைம்ஸும், 150-189 62 டைம்ஸும், above 190 2 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. CSK லாஸ்ட் மேட்ச்சில் LSG கிட்ட லாஸ் ஆனாங்க. டாப் ஆர்டர் பேட்டிங் அண்ட் பவுலிங் மொத்தமாக சொதப்பிச்சு. பேட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க, பட் பவுலிங்கில் பத்திரனாவை மட்டுமே நம்பியிருக்காங்க. தென் தீபக் சாகர் பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கிறதில்ல. லாஸ்ட் மேட்ச்சில் டேரல் மிச்சலுக்கு பதிலாக மொயின் அலியை எடுத்துகிட்டு வந்தாங்க. மொயின் அலி பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருந்தார். ஸோ கண்டினியூ ஆவாருன்னு தோணுது. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. இம்பாக்ட் சப்பில் ரஹானேக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி இல்லை ஷர்துல் தாக்கூரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். LSG லாஸ்ட் மேட்ச்சில் CSKவை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சமர் ஜோசஃபுக்கு பதிலாக மேட் ஹென்ரியை ட்ரை பண்ணாங்க. ஹென்ரி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஹென்ரிக்கு பதிலாக நவீன் உலகத்தை ட்ரை பண்ணுவாங்களா பார்க்கணும். இம்பாக்ட் சப்பில் டிகாக்கு பதிலாக அர்ஷித் கான் இல்லை மயங்க் யாதவை ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. CSK விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் MS தோனி. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் தான் பேட்டிங் ஆடுறாரு. குயிக்காக 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. பட் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட்டு தான். பேட்டிங்கில் 20-25 ரன்ஸ், தென் விக்கெட் கீப்பிங்கில் 1-2 கேச்சஸ் பிடிச்சாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்க. ரஹானே அண்ட் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ரவீந்திரா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயும் டீசெண்டாக ஆடி இருந்தார். தென் மற்ற எல்லா மேட்ச்லேயும் ஃப்ளாப். பட் இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் நல்லா ஆடி இருக்காரு. தென் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறதால பவர் பிளேயில் 20-24 ரன்ஸ் அடிக்க முடியும். இந்த வென்யூவில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எப்போவும் கொஞ்சம் டீசெண்டாக ஆடுவாங்க. சம்டைம் பவுலிங்கில் ஒரு பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. கேச்சிங் பிளேஸ்லேயே நிற்கிறாரு. ஸோ இந்த மேட்சுக்கு ரவீந்திராவை ட்ரை பண்ணி பாருங்க. ரஹானே லாஸ்ட் மேட்ச்சில் 36 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் எகென்ஸ்ட் லக்னோ. பட் ஸ்டில் குருணால் பாண்டியாக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. லாஸ்ட் மேட்ச் வீடியோவில் சொன்ன மாதிரியே குருணால் பாண்டியா கிட்ட அவுட் ஆயிருந்தார். எகென்ஸ்ட் குருணால் பாண்டியா T20ஸில் 48 பால்ஸ் ஆடி 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. எகென்ஸ்ட் குருணால் பாண்டியா லாஸ்ட் ஆடின 4 மேட்ச்லையும் கண்டினியூஸாக அவுட் ஆயிருக்காரு. லாஸ்ட் 9 பால்ஸில் 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு ரஹானே. தென் இந்த வென்யூலையும் 16 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காரு. இங்கே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. கைக்வாட் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். இந்த சீசனில் எகென்ஸ்ட் KKR அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பேக் டு பேக் 50 அடிச்சிருந்தாரு. எகென்ஸ்ட் லக்னோ 3 மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அந்த 50யை இந்த வென்யூவில் தான் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 11 இன்னிங்ஸில் 44 ஆவரேஜில் 396 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். பட் கைக்வாடு ரீசெண்ட் டைம்ஸில் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைனில் வர பாலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. இந்த சீசனில் 2-3 டைம்ஸ் அவுட்டும் ஆயிருக்காரு. சிவம் துபே நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். நம்பர் 4 இல்லை 5ல் பேட்டிங் ஆடுவார். எகென்ஸ்ட் லக்னோ 3 இன்னிங்ஸில் 79 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 35 ஆவரேஜில் 278 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். 30-40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய பிளேயர். சமீர் ரிஸ்வி இம்பாக்ட் சப்பில் உள்ள வர்றாரு. இன்கேஸ் CSK பேட்டிங் நல்லா ஆடிட்டா சான்ஸ் கிடைக்காது. பட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 15-20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். ஜடேஜா லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடி 50 அடிச்சிருந்தார். இந்த மேட்சுக்கு டவுன் ஆர்டரில் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் லக்னோ பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு.
பட் இந்த வென்யூவில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் கேகேஆருக்கு எகேன்ஸ்டாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால மஸ்டாக ட்ரை பண்ணணும். ஜடேஜா ஸ்டோயினிஸை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. மொயின் அலி டவுன் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடி இருந்தார். பட் பவுலிங்கில் ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணார். இந்த மேட்சுக்கு 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. எல்எஸ்ஜியில் 3-4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. எகென்ஸ்ட் எல்எஸ்ஜி பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் இந்த வென்யூவில் எகென்ஸ்ட் எல்எஸ்ஜி 4-4 எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சில். கேஎல் ராகுலை 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு மொயின் அலி. ஸோ இந்த மேட்சுக்கு மொயின் அலி குரூஷலாக இருப்பாருன்னு தோணுது. எகென்ஸ்ட் டிகாக்கும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. 10 ரன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. எகென்ஸ்ட் எல்எஸ்ஜி 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக டீமில் ட்ரை பண்ணணும். முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளே அண்ட் மிடில் 1 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் லக்னோ 3 மேட்ச்சில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கே எவ்ரி 9 பால்ஸுக்கும் 1 விக்கெட்டுங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. டிகாக்கு அகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. டீமில் ட்ரை பண்ணுங்க. தீபக் சாகர் பவர் பிளேயில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. சாகர் இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ணுவார். மினிமம் இங்கே பவர் பிளேயில் 1-2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. இந்த வென்யூவில் 16 மேட்ச்சில் 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் எகென்ஸ்ட் லக்னோ 3 இன்னிங்ஸில் விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. பட் டிகாக்கை 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் தீபக் கூடாவையும் 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ தீபக் சாகரை கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணுங்க. துஷார் தேஷ்பாண்டே சென்னை பிச்சில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற பவுலர். ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 2 ஓவர், தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் எல்எஸ்ஜி 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் 11 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஷர்துல் தாக்கூர் 11ல் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. எகென்ஸ்ட் எல்எஸ்ஜி பேட்டர்ஸ் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. தீபக் கூடா, குருணால் பாண்டியா, தென் கேஎல் ராகுல், ஸ்டோயினிஸ், தென் டிகாக் எல்லாம் 2 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் பூரான் ஐபிஎல்ல 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. ஓடிஐல 2 டைம்ஸும் T20ஸ்ல 1 தடவையும் அவுட் பண்ணியிருக்காரு பூரானை. பூரானுக்கு எகென்ஸ்டா பவுல் பண்ண எல்லா மேட்ச்லையும் பூரானோட விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஷர்துல் தாக்கூர். எல்எஸ்ஜி விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், பூரான், தென் டிகாக். ராகுல் அண்ட் டிகாக் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 பேரும் 50 அடித்தாங்க எகென்ஸ்ட் சிஎஸ்கே. ராகுல் எகென்ஸ்ட் சிஎஸ்கே 49 ஆவரேஜில் 537 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் இன்டீசெண்டாக ஆடி இருக்காரு. இங்கே 5 இன்னிங்ஸில் 2 50s அடிச்சிருக்காரு. 36 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எகென்ஸ்ட் மொயின் அலி 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. தென் ஷர்துல் தாக்கூருக்கு எகென்ஸ்டாகவும் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. டிகாக் எகென்ஸ்ட் சிஎஸ்கே 32 ஆவரேஜில் 389 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 50 அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் சிஎஸ்கே. பட் இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 74 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 11 ஆவரேஜில் தான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டிகாக் எகென்ஸ்ட் மொயின் அலி T20ஸ்ல 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஐபிஎல்லையும் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதையும் கன்சிடர் பண்ணணும். தென் எகென்ஸ்ட் ஷர்துல் தாக்கூரும் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் சிஎஸ்கே 9 இன்னிங்ஸில் 36 ஆவரேஜில் 215 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 32 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பூரான் ஆல்மோஸ்ட் எல்லா சிஎஸ்கே பவுலர்ஸ் கிட்டையும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் ஷர்துல் தாக்கூர் கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் பூரான் குவாலிட்டி பிளேயர், சிங்கிள் ஹேண்டடாக மேட்சோட ரிசல்ட்டை மாற்றக்கூடிய பிளேயர். தீபக் கூட 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் சிஎஸ்கே 9 இன்னிங்ஸில் 140 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூலையும் கிரேட்டாக இல்லை. சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். சிஎஸ்கேல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. பதோனி நல்ல பிளேயர். இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். பட் டாப் ஆர்டர் நல்லா ஆடிட்டா பதானியோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டவுனில் வரும். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் சூப்பராக பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருந்தாரு எகென்ஸ்ட் சிஎஸ்கே. பட் ஓவராலாக எகென்ஸ்ட் சிஎஸ்கே பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கிரேட்டாக இல்லை. 18 ஆவரேஜில் தான் பேட்டிங் ஆடி இருக்காரு. பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு.
பட் இந்த வென்யூவில் லாஸ்ட் சீசனில் பேட்டிங்கில் ஒரு 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங்கில் எகென்ஸ்ட் மொயின் அலி, ஜடேஜா, தென் ஷர்துல் தாக்கூர் கிட்ட 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டோய்னிஸை. குருணால் பாண்டியா பவுலிங்கில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் சிஎஸ்கே ஓவராலாக கிரேட்டாக இல்லை. பட் இந்த வென்யூவில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தென் ரெஹானேக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரவி பிஷ்னாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் சிஎஸ்கே 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஓவராலாக எகென்ஸ்ட் சிஎஸ்கே 6 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பட் சிஎஸ்கேல ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் மிடில் இருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. யாஷ் தாக்கூர் ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட்டாவது எடுக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருந்தாரு எகென்ஸ்ட் சிஎஸ்கே. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. மேட் ஹென்ரி லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. நல்ல பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியாக்கு எகென்ஸ்டாக டெஸ்ட் சீரீஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. பிச்சில் இனிஷியலாக சப்போர்ட் கிடைக்கும். சம்டைம் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுவார். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. மோஷின் கான் மேட்சுக்கு 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. லெஃப்ட் ஹேம் பேசர் பவர் பிளே ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இனிஷியலாக சென்னை பிச்சில் லெஃப்ட் ஹேம் பேசர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தென் கைக்வாட் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேம் பேசர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணி பாருங்க மோஷின் கான். மயங்க் யாதவ் 11ல் இருந்தால் டீமில் ட்ரை பண்ணுங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல் அண்ட் நிக்கோலஸ் பூரன். டிகாக்கை ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். பேட்டர்ஸில் சிவம் துபே அண்ட் கைக்வாட். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, ஸ்டோய்னிஸ், தென் மொயின் அலி. பவுலர்ஸில் பத்திரனா, முஸ்தாஃபிசுர் ரஹ்மான், பிஷ்னோய், தென் மோஷின் கானை ட்ரை பண்ணலாம். இதில் மோஷின் கானுக்கு பதிலாக மேட் ஹென்ரியை கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ரச்சின் ரவீந்திரா, ஆயுஷ் படோனி, குருணால் பாண்டியா, துஷார் தேஷ்பாண்டே, யாஷ் தாக்கூர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜடேஜா, மொயின் அலி, கேஎல் ராகுல், தென் கைக்வாட் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்டோய்னிஸ், தென் பத்திரனாவெல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.